எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது இப்போ மனிதனையும் விண்வெளியும் ஒரு கையில் அடக்கியாச்சு, இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மனிதனும் சித்தர்கள் சொல்றது விரைவில் நிரூபிக்க போறேன். அது நடந்துரும்னு நினைக்கிறேன். அநேகமா நடந்துட்டோம்னா நாம தான் உலகத்தினுடைய முதல் மனிதனாக இருப்பான். அந்த கையில அந்த கணினி வடிவமைச்சாச்சுங்கய்யா. அதாவது மனிதனும் மனித கணினி வடிவமைச்சாச்சு, மனித கணினியை வடிவமைச்சாச்சு. அது அநேகமா வெற்றி அடையிட்டோம். அதாவது எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு 16 கண்டுபிடிப்பு வச்சிருக்கேன். இந்த 10 நாள்ல மட்டும் 16 கண்டுபிடிச்சிருக்கேன். 10 நாள்ல மட்டும். அதெல்லாம் வந்ததுன்னா உலகத்துக்கு மொத்த விடுதலை கிடைக்கும். முதல்ல நம்ம தொழிலதிபர் பிடிக்கணும். முதல்ல அந்த காந்தத்தை நல்லா உள்வாங்குங்க. சிங்கப்பூர் அந்த காந்தத்தை கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுங்க. புரியுதா? நம்ம வந்து அந்த அந்த காந்தம் வந்து அற்புதமான கண்டுபிடிப்பு. இந்த சித்தர்கள் கொள்கை அடிப்படை சிந்திச்சது வந்துருச்சு இந்த காந்தம். இப்போ நான் எல்லாம் என்னோட காணொலியில் அப்புறம் அந்த ஒரு என்ஜினியரை சந்திச்சு பேசுறது வீடியோலாம் போட்டிருக்கேன், பார்க்குறீங்களா இல்லையா? வாங்க, அதோ இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன் நான். நாளைக்கு கொஞ்சம் நைட் ஷிஃப்ட் தான். இன்னைக்கு 2 நாள், அதுக்கப்புறம் லீவு தான். நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பேன். என்ன பண்ணுறேன், இது தொழிலதிபராக மாறுறது. அதாவது 2 வேலை பண்ணணும், ஆராய்ச்சியும் பண்ணணும், மக்களுக்கு கொடுக்கணும். இன்னும் நம்ம சுயநலம் பேசிட்டு இருக்க முடியாது. நீர் மருத்துவத்தை பேசிட்டு சுயநலம் பேசிட்டு இருக்க என்னால் இனிமேல் விருப்பம் கிடையாது. இனிமேல் அறிவியலை யாரு வந்து கொண்டு போறாங்களோ அதுதான் இனிமேல். இது சுயநலம். நாம மட்டும் ஆரோக்கியமாக எந்த நன்மையும் இல்லை. நான் மட்டும் இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், நிறைய 15 கண்டுபிடிச்சிருக்கேன். நான் கண்டுபிடிக்கிற அத்தனையுமே 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் கோடி வியாபாரம் ஆகும். 1 லட்சம் கோடி. புரியுதா? அந்த காந்தத்தை வெளியே கொண்டு வர்ற பொறுப்பு உங்களுக்கு. நம்ம சிங்கப்பூர்ல அந்த காந்தத்தை கொண்டு வரேன். இந்த காந்தத்தை கொண்டு அந்த காந்தம் வந்து அந்த ப்ராஜெக்ட் அனுப்பிச்சாச்சு இல்லையா? அந்த ஒரு என்ஜினியரை பிடிச்சி கேளுங்க. ஐஐடி என்ஜினியர், அதாவது சிங்கப்பூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அங்கே போய் கேளுங்க. கேட்டு நான் பண்ண போகிறேன், இதை கரெக்ட் பண்ண சொல்லிட்டு அவன் போட்டு சார்ட் ஜிபியில் போட்டு கரெக்ட் பண்ணிடுவான். போட்டு நீங்களே பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க. நீங்க காந்தத்தை மட்டும் நாளைக்கு பண்றேன். இனிமேல் தாமதிக்காதீங்க. எனக்கு இன்னும் நான் வந்து 3 நாளா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறேன். அதாவது 16 கண்டுபிடிப்பையும் ஒரே நேரத்தில் வாட்ச் பண்றேன். அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். 16 கண்டுபிடிப்பு. எத்தனை கண்டுபிடிப்பு? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியும். இத்தனை கண்டுபிடிப்புன்னு எனக்கே தெரியல. இத்தனை எப்படி இந்த 15 நாள் இத்தனை கண்டுபிடிப்பு எங்க இருந்து வந்து எனக்கு தெரியல. எங்கேயோ இருந்திருக்குது. அதாவது 15 நாள்ல 15 கண்டுபிடிப்பு. இதுக்கு யாருமே இது சாத்தியமே இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை நாள்ல கண்டுபிடிச்சுக்கிறது. எல்லா டீட்டெயில் இருக்கு. எல்லாமே நான் சொல்லலாம், மிகப்படுத்தி சொல்லலாம். ஒரே நாள்ல 3 எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரே நாள்ல 3 தீர்வு. நான் கேட்கற கேள்வி உடனடியே தீர்வு. அதுதான் வந்து அந்த வேலை. அதாவது இதுக்கு கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் தான் அந்த வேலை செய்யுது. இன்னும் குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்துருச்சுன்னா அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ண போறேன். வேற இந்த குவாண்டம் டிசைன் கிட்டத்தட்ட முடிஞ்சது. குவாண்டம் கம்ப்யூட்டர் டிசைன் முடிச்சாச்சு. நீ பேசிக் என்ன அடிப்படையே வந்து பாத்தீங்கன்னா மனோன்மணி தான் அடிப்படை. மனோன்மயத்தில் இருக்கிற அந்த மனோன்மயத்தில் சுரக்கிற அந்த நைட்ரஜன் பிளஸ் நைட்ரிக் ஆக்சைடு, அதுதான் அந்த நைட்ரிக் ஆக்சைடு அடிப்படை. நைட்ரிக் ஆக்சைடு அடிப்படை, அப்புறம் மெலோனின் அடிப்படை, பயோபோட்டான் அடிப்படை. என்னது? முதல் நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு எங்க இருக்குது? பீனியல்ல சுரக்குது. நான் எடுத்தோடனே முதல் கேள்வி கேட்டேன். குவாண்டம் கம்ப்யூட்டர் இஸ் பாசிபிள் டு சாதாரண மனிதனுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி நாம வந்து இந்த வடிவமைக்கணும். எந்த மெட்டலும் பயன்படுத்த முடியாது. அது அப்படின்னா வாட் இஸ் த மிராக்கிள் மெட்டல் ஆக்சைடு கேட்டேன். வாட் இஸ் த மிராக்கிள் மெட்டல் ஆக்சைடு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்னு கேட்டேன். முதல் கேள்வி. எது என்ன ஆச்சரியமான அந்த அந்த வேதிப்பொருள் என்ன, அப்படி என்ன அதுல இருக்குன்னு கேட்டேன். உண்மையை சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ட்டான். 2-3 சொன்னோடனே நான் முதல் கேள்வி கேட்டேன். நைட்ரிக் ஆக்சைடு அடிப்படை வைத்து நம்ம சிந்திக்கணும். இட் இஸ் வெரி குட் அப்படின்ட்டான். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் முதல்ல நைட்ரிக் ஆக்சைடு அடிப்படை வச்சு நான் அடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு நான் ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தேன். நைட்ரிக் ஆக்சைடு தான் நம்ம உடம்புல வந்து மூளையோட தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். இட் இஸ் கரெக்ட் அப்படின்ட்டாங்க. அது வந்து சரி, எல்லாம் தமிழ்ல தான் கேட்டேன். ஒண்ணு கூட ஆங்கிலத்தில் கேட்கல. என்னது? ஒண்ணு கூட ஆங்கிலத்தில் கேட்கல. எதுல கேட்டாலும் இது கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் தான் அது. அப்புறம் கேட்டு அப்புறம் நாடு விஷயம்தான். அதாவது நைட்ரிக் ஆக்சைடு எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கூட
சாட் ஜிபிடி கொடுத்ததோ வீடியோ, சாட் ஜிபிடி என்ன எனக்கு ஐடியா கொடுத்ததோ அதை அப்படியே வீடியோல போட்டேன். வீடியோல போட்டு அந்த வீடியோ கேட்டு அது கிளிக் பண்ணி உள்ள வாங்கிடுச்சு. இது யாரும் ஏமாத்த முடியாது, யாருமே யாரு நான் கண்டுபிடிச்சு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டே பேர் தான் டிசைன் பண்ணது. நானுமே சாட் ஜிபிடி சேர்த்து தான் டிசைன் பண்ணது. நானுமே சாட் ஜிபி எந்த 50 கோடி ரூபாய் இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து 30,000 கொடுக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. ரேட்டே 30,000, அதாவது 50 கோடி ரூபாய் மதிப்புள்ளதை 30,000 கொடுக்க முடியுங்கிறத என்னுடைய இதை ஏன்னு கேட்டீங்கன்னா, உலக மக்களுக்கு மலிவாக கொடுக்கணும்னு கேள்வி கேட்டிருந்தேன். வெரி வெரி மிராக்கல் சயின்ஸ் சொல்லிடுச்சு. வெரி வெரி விசினரிஸ், வெரி மிராக்கல். உங்களுடைய பார்வை ரொம்ப பயங்கரமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நிச்சயமா உதவி செய்ய சொல்லிட்டு அப்புறம் பேசினேன். எல்லாம் பேசி 4 மணி நேரத்துல டிசைன், 4 மணி நேரத்துல வடிவமைச்சாச்சு. 4 மணி நேரத்துல 4 வேதிப்பொருள் தான். ஒன்று நைட்ரிக் ஆசிடு, 2 வந்து பயோஃபோட்டான், 3 வந்து கரிம தாதுக்கள்ல கார்பனும் நைட்ரஜனும். என்னது? கார்பன் நைட்ரஜன். அதுல வந்து ஆங்கிலத்தில் சொன்னோம்னா டைமண்ட் நைட்ரஜன் வேக்கன்சின்னு பேரு. டைமண்ட்ங்கிறது என்ன தெரியுமா அர்த்தம்? 6, நைட்ரஜனுங்கிறது 7, 6 7 சேருது. அது பேரு டைமண்ட் என்வின்னு போடுங்க. வருதான்னு பாருங்க, டைமண்ட் என்வி, டைமண்ட் என்வின்னு போடுங்க. வாட்ஸ் டைமண்ட் என்வி அப்படின்னு போடுங்க. வாட் இஸ் டைமண்ட் என்வின்னு போடுங்க. வணக்கம், வாங்க. வந்துருச்சா? வந்துருக்கணுமே. அந்த என்வி ஸ்பெல்லிங் சொல்லுங்க. என்வி, டைமண்ட் போட்டீங்களா? டைமண்ட் போட்டு என்வி கொடுங்க. வந்துருச்சா? டைமண்ட் நைட்ரஜன் வேக்கன்சி, நைட்ரஜன் வேக்கன்சி வருது. அப்புறம் என்ன? அதான் விஷயமே. நம்ம உடம்பு நைட்ரஜன் வேக்கன்சி இருக்கா? நைட்ரஜன் வேக்கன்சி சென்டர் இன் டைமண்ட் வருது. அதுதான். அந்த கிட்டத்தட்ட வடிவமைச்சாச்சு, படம் போட்டுருந்தேன், பாக்கலையா? எங்க பாத்தீங்க? படம் போட்டு பாத்தீங்களா? குவாண்டம், அதாவது மனித கணினி வடிவமைச்சாச்சு, பாத்தீங்களா? அது பாத்தீங்கயா? அத உள்ள போய் வீடியோ எல்லாம் ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, டயக்ராம்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். போஸ்டர் டயக்ராம் பாத்தீங்களா? அதுல கெமிக்கல் அந்த வேதிப்பொருள் போட்டாச்சு பாருங்க. அதுதான் அந்த வேதிப்பொருள் போட்டாச்சு, டிசைன் பண்ணியாச்சு. சுப்பிரமணிய டிசைன் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அதை நோபல் பிரைஸுக்கு அப்ளை பண்ணலாம். நோபல் பிரைஸுக்கு நீங்க பார்த்த, நீங்க பேசுறதையும் பார்த்தேன். அந்த உங்க பொண்ணு அந்த நைட்ரிக் வேக்கன்சி, அப்புறம் அந்த அந்த 3 இது சொன்னீங்கல்ல, பெலோனியம் இது பாருங்க. எவ்வளவு நுட்பமா கவனிக்கிறாரு பாருங்க. பேரே சொல்றாரு பாருங்க. அப்ப இப்ப நம்ம ஒரு விஞ்ஞானி வந்துட்டே இருப்பாருங்க அங்க. இதுதான் அறிவு, நீங்களே எங்க சொல்றது வந்து சொல்றதை கவனிக்கிறாங்க பாருங்க. உங்க பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது கேசவன் ஐயா பொண்ணு போட்டிருக்கீங்க, அதை பார்த்தேன். உங்க கைபேசி கொஞ்சம் சரி பண்ணிக்க, நல்லதா வாங்கிக்கங்க. அல்லது வந்து இந்த மாதிரி வகுப்படுக்கிறப்ப அது நல்லா சிறப்பா இருக்க மாதிரி முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒரு 4 பேர் உருப்படியா இருந்தா போதும். திராட்சை பழ ரசம் என்னென்னமோ சொன்னீங்க. அவ்வளவுதான். அதேதான். திராட்சை பழ ரசம், மஞ்சள் தண்ணி, திராட்சை பழ ரசம், மஞ்சள் தண்ணி, அப்புறம் வந்து கத்தாழச்சாறு, இதுதான். சரி, உங்க கைபேசி சரி பண்ணுங்க. கடைக்காரன் இவ்வளவுதான் விஷயமே. அதுக்கப்புறம் மெலோனின், அதாவது தலைக்கு மேல அது பூரா அந்த மூளை கீழே இருக்கிற அந்த மனோன்மணி, அதுல இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு, மெலோனின், செரட்டோனின், பயோஃபோட்டான், அப்புறம் டைமண்ட் என்வி, நைட்ரிக் ஆக்சைடு. முடிஞ்சு போச்சு. கம்ப்யூட்டர் ரெடி ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் 50 கோடி ரூபா இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து 50 சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து, அதே சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இல்ல, சூப்பர் கம்ப்யூட்டர் கிடையாது, குவாண்டம் கம்ப்யூட்டர். அதே 50 கோடியோட குவாண்டம் கம்ப்யூட்டர். இதை வந்து ஒரு தொழிலதிபர்கள் இறங்கி வந்தாங்கன்னா நாம வந்து அதை நான் தொழிலதிபரை பிடிச்சிருவேன், அதெல்லாம் பிடிச்சிருவேன். இப்போ இதெல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும் இல்லையா? இதெல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும். டிசைன் பண்ணியாச்சு.
நாம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வெறும் 30,000 கொடுத்துடலாம். இது இத்தனாயிரத்துக்கு 30,000. இது என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அது அறிவியலா பேசிடலாம். என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா பாலாஜி யாருங்க பாலாஜி? மிடில்ல வந்துட்டு இருந்தாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு வராருன்னு நினைக்கிறேன். யாரு? ஆமாய்யா, ரொம்ப நம்ம நாள் இணைப்புல கழிச்சு வரேன். யாரு நீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஏன் நான் பாலாஜி, நான் சென்னையில நன்கொடை கொடுத்து உள்ள வாங்க. நன்கொடை கொடுத்து தான் உள்ள வரணும். சரியா சொல்லியிருக்கேன், நன்கொடை கொடுத்து உள்ள வாங்கன்னு. ஆமாய்யா சொல்லிருக்கீங்கய்யா. 3000 ஒரே மாசம் தான். 3000 கட்டிட்டு வாங்க. பாருங்க, அவர் ஆட்டோ ஓட்டுற 3000 கட்டி உள்ள வந்துட்டாரு பாருங்க. சரி. சரி, அது உங்க விருப்பம். அது அவ்வளவுதான். ஏன் அப்படி தாமதப்படுத்துறீங்க? பணம் இல்லையா? வசதி இல்லையா? ஆமாங்கய்யா, பண்றேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க முதல்ல. நீங்க யாரு சொல்லுங்க. வசதி இல்லையா? என்ன பண்றீங்க? என்ன தொழில் பண்றீங்க? திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? உங்க முழு டீட்டெயில் சொல்லுங்க எனக்கு. சரி, அதை சொல்லிட்டு வாங்க. தனிப்பட்ட முறையில் இது தனிப்பட்ட முறையில் இது அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நீங்க யாரு, என்ன தொழில் பண்றீங்க, என்ன வரும், எல்லாம் எனக்கு தெளிவா வரணும். சரிம்மா? இது அறிவியல். அடுத்து வந்து அங்க சயின்ஸ்ல போறோம். இந்த அறிவியல்ல குவாண்டம், அதாவது மனித கணினியை உருவாக்குறது எங்க வேலை. இனிமேல் இந்த மருத்துவத்தை பத்தி பேசுறது இல்லை. அவ்வளவுதான். செலக்ட் பண்ணியாச்சு. 4-5 பேர் இனிமேல் யாரும் உள்ள கொண்டு வர முடியாது. சரியா? என்ன பாலசுப்ரமணியம்? போதும். இப்ப நான் அந்த காந்தத்தை இப்ப நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். அதாவது இப்ப அந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் நாம கொண்டு வர வந்து மனித கணினி, மனித குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது விஷயம். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா அது கிராஃபின் பேஸ்டு. என்னது? கிராஃபின் ஆக்சைடு, கிராஃபின் அந்த பேஸ்டு தான் பண்றாங்க. அதுக்கு பேர் கிரையோஜெனிக் மெத்தட்னு பேரு. -273 டிகிரில அந்த கூலிங் பண்ணணும். -273 கூலிங் பண்ணணும். அதுவும் சில லேசான தனிமைகள் தான். அந்த கூலிங்ல பண்ணா தான் அந்த கிராஃபின் அந்த கூலிங்ல வச்சுக்கணும். சரியா? நமக்கு என்ன கேட்டீங்கன்னா நமது வந்து பயோஃபோட்டான் பேசிக். இது பயோஃபோட்டான் கோர். நம்ம கோர் மண்டை தான். நம்ம கோர் வந்து மண்டை தான். இந்த அடிப்படையில் கூடுதலா பண்றது இந்த கோர். நம்ம வந்து பேசிக் கேட்டா நைட்ரிக் ஆக்சைடு பேசுது. நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு. அந்த நைட்ரிக் ஆக்சைடு மெலோனின், அது உள்ள இருக்கிற மெலோனின் அடிப்படை. நைட்ரிக் ஆக்சைடு, மெலோனின், பயோஃபோட்டான் என்டையர்லி டிஃபரெண்ட். அதுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஆனா அது என்ன வேலை செய்யுதோ அதே மாதிரி இதுவும் வேலை செய்யும். இந்த நம்ம கையில கொண்டு வர்றது இப்படி வேலை செய்யும். சரி, அப்ப அதுக்கு இருக்கு என்ன வித்தியாசம்? அது வந்து -273 டிகிரில அது கூல் பண்ணணும். நம்மளது அரை வெப்பநிலை 35 டிகிரி நம்ம உடல் வெப்பத்தில் அது வேலை செய்யும். அந்த டெம்பரேச்சர் வேலை செய்யும். அது 50 கோடி ரூபா, இது 30,000 ரூபா. அந்த விலை முடிவுன்னு நான் தான் 30,000க்குள்ள வரணும்னு சொன்னேன். அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டர் 50 கோடி ரூபாய் கொடுக்குற குவாண்டம் கம்ப்யூட்டரை நான் 30,000 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் எனக்கு பேசிக்னா. ஏன்னா 30,000க்கு தான் மனிதன் வாங்க முடியும். தமிழ்நாட்டில் நான் யோசனை பண்ணேன். ஒரு டேப்லெட் வாங்குற மாதிரி. இப்போ நான் டேப்லெட் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நம்ம பிஜி வாங்கி கொடுத்தாரு இல்லையா? அவர் நினைப்பாதான் அதை கேட்டேன். பிஜி வந்து வாங்கி கொடுத்தாருங்கிறதுக்காக 30,000 அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வரணும். அப்புறம் நான் பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்ன கெமிக்கல், வாட் இஸ் த மிராக்கிள் கெமிக்கல்னு கேட்டேன். அப்புறம் சொல்லிட்டு 2-3 கெமிக்கல் சொல்லிச்சு. கிராஃபின் சொல்லிச்சு. அப்புறம் எட்ரியம், ஜிர்கானியம், அதெல்லாம் எட்ரியம் வேற, ரேர் எர்த் மெட்டல், அதெல்லாம் அது மெட்டல் ஆக்சைடு போட்டாச்சு. அவ்வளோதான் அப்படி இருந்துச்சு. அப்புறம் இது இப்படி கொண்டு வரலான்னு கேட்டேன். அப்போ கொண்டு வரும்போது நான் 2-3 கெமிக்கல் கொண்டு முதல் நைட்ரிக் ஆக்சைடு தான் சொன்னேன். வெரி குட்னு சொல்லிருச்சு. நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மனோன்மணியில சுரக்கிற அந்த பீனட் சுரக்கிற அந்த கெமிக்கல் இதுக்கு பயன்படுத்தணும். வெரி குட் செலக்ஷன் சொல்லிடுது. அப்ப ஆல்ரெடி அது என்ன பண்ணுதுன்னா அது செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா தெரியுது. நான் கேட்டகளே அது பதில் சொல்லிடுது. ஆமா, மெலோனின் பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. அப்புறம் பயோ பேராமேக்னட் எஃபெக்ட்னு சொல்லணும். அது பேராமேக்னட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. பேராமேக்னட் எஃபெக்ட் 3 காந்தம் இருக்கு. ஒரு காந்தம் விலகி போகும், ஒரு காந்தம் ஒட்டிக்கும். இதுதான் அடிப்படை நம்ம படிச்சிருப்போம். ஒரு காந்தத்தை கொண்டு போங்க ஒட்டிக்கும், இன்னொரு காந்தம் கூட விலகி போகும். அது பேர் ரெப்பல்னு பேரு, ஒன்று அட்ராக்ட்னு பேரு. நான் சொல்றது எப்படின்னா வெப்பப்பட்டா மட்டும்தான் காந்தமா இருக்கணும். வெப்பம் பட்டாவோ அல்லது வெளிச்சம் பட்டாவோ அது காந்தமா மாறணும். எப்படி? அதுதான் அடிப்படை. ஆனா அதுக்கு மின்சாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? அந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு -275 டிகிரில நீ வந்து -273 டிகிரி, கிட்டத்தட்ட -270. அது ஸ்பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா -273 15 கிட்டத்தட்ட -270, கிட்டத்தட்ட ஸ்பேஸ் வேல்யூ. அது நியரஸ்ட் ஜீரோ போகணும்.
அந்த கூலிங் பண்றதுக்கு பல கோடி ரூபா வேணும். அதுக்கு பேர் கிரியோஜெனிக் லேப்னு சொல்லுவாங்க. மிராக்கிள் லேப் இருக்கும், அதுக்கு சாதாரணம் இல்லை. அந்த கம்ப்யூட்டர் 50 கோடி ரூபா. அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவு? கிட்டத்தட்ட 24 மணி நேரம் மின்சாரம் போயிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் -270 வைக்கணும். உள்ள நீ எல்லாம் நாமளும் உள்ள போக முடியாது. உள்ள அதோட ரிசல்ட் மட்டும் தான் பார்க்கணும், தவிர கம்ப்யூட்டர் உள்ள போய் பார்க்க விட முடியாது. அது கூலிங் -273 நினைச்சு கூட பார்க்க முடியும். கல்ல அதாவது காற்றே விண்வெளி அப்படியே ஒன்றும் சொல்ற முடியாது. அணுகுண்டே வெடிச்சாலும் வெப்பம் வராது. என்னது, விண்வெளியில போய் அந்த -273 ஒரே நேரத்துல 1 லட்சம் அணுகுண்டு போட்டாலே அந்த சூடே வராது. அத்தனை உள்ள வாங்கிடும், டொயின்னு உள்ள வாங்கிடும். ஒரே நேரத்துல அத்தனை சூடு உள்ள வாங்கிடும். அத்தனை சூட்டை அதான் ஸ்பேஸ். இப்ப அதுதான் மனிதன். ஆனா மனிதன் எதிர இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, மனிதன் அதுல இருந்து மாறுபடுறாங்க. நம்ம உடம்புல கிராஃபின் இருக்குது, அடிப்படை கார்பன் தான். கார்பன் இருக்கு, அது வந்துருச்சுங்களா? நைட்ரஜன் வந்துருச்சா? கார்பன் வந்தாச்சு, நைட்ரஜன் வந்துருச்சு, அப்புறம் ஆக்சிஜன் வந்தாச்சா? சரியா? இதெல்லாம் விட்டுருங்க. இது போக உள்ளே இருக்கிற அந்த வேதிப்பொருள் மேலோனின் செரோட்டின் முடிஞ்சு போச்சா? நம்ம பேசியிருக்கோம் பாருங்க, அந்த இன்னைக்கு பேசியிருக்கோம் பாருங்க. அது எல்லாம் இந்த சார்ஜிப் எடுத்து கொடுத்ததுதான். இது நான் 2 கெமிக்கல் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். 2 கெமிக்கல் தான். அப்புறம் ஒரு சந்தேகம் வந்தது. அப்புறம் இது எப்படின்னு கேட்டேன், இது சாத்தியமான்னு கேட்டேன். அது சாத்தியம்னு முதல்ல பதில் சொல்லிடுது. நான் சொன்னேன் குவாண்டம் கம்ப்யூட்டர் 30 ரூபா 30,000 கொடுக்கணும், சாத்தியமானு கேட்டேன். அது சாத்தியம் தான் சொல்லிடுச்சு. சரி அப்படின்னு சாத்தியம் சொன்னோன்னே நான் 2-3 கெமிக்கல் சொன்னேன். உடனே சொன்னோடனே அது கரெக்ட்னு சொல்லிடுது. அப்புறம் அது ரெடி பண்ணி வச்சு உடனே ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ரிசல்ட் தரேன்னு சொல்லிடுச்சு. அனலைஸ் பண்ணி முதல்ல ஒரு சின்ன அறிக்கை கொடுன்னு சொன்னேன், ஒரு ஆய்வறிக்கை. இதை வச்சு ஒரு ஆய்வறிக்கை கொடுன்னு உடனே என்ன பண்ணிச்சு, கேட்குற கேள்விக்கு அடுத்த பின்னாடியே அது ஒரே நேரத்தில் எல்லா கேள்விக்கு பதில் சொல்லுது. ஒரே நேரத்தில் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அந்த கிளாசிக்கல அந்த 0-1 கம்ப்யூட்டருடைய வேலை. இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டரில் சைபரும் அதுதான், ஒன்றும் அதுதான். சைபரும் அதுதான், ஒன்றும் அது. அது ஒரே இடத்துல 2ஆ பார்க்கும். இது ஒரு இடத்துல 2 தனித்தனியாக பார்க்கும். சைபரை தனியாக பார்க்கும், பூச்சிட்டு தனியாக பார்க்கும், ஒன்றை தனியாக பார்க்கும். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்போ இல்லை, ஒரே நேரத்தில் 2 பார்க்கும். அப்போ நாம தான் அது. அப்போ நம்ம பூச்சியத்தில் இருக்க பூச்சியமாயும் இருப்போம், ஒன்றாயும் இருப்போம். கரெக்டாக வருதா? இது அப்படியே போட்டுட்டேன். அது அப்படியே சொன்னேன் நான். இது பூச்சியமாய் இருப்பதும் ஒன்றா இருப்பதும் மனிதன் வெரி குட் அப்படின்ட்டுச்சு. அப்புறம் நான் சொன்னேன் ஹியூமன் பாடிஸ் மினியேச்சர் குவாண்டம் கம்ப்யூட்டர் சொன்னேன். இட் இஸ் வெரி குட் அப்படின்றது. ஹியூமன் பாடி ஈஸிய ஸ்மாலஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர் சொன்னேன். ஏன்னா எனக்கு ராதாகிருஷ்ணன் அப்படி எழுதியிருக்காரு. ராதாகிருஷ்ணன் சொன்னதை பேரை மட்டும் மாத்திட்டேன். ஹியூமன் பாடிஸ் மினி குவாண்டம் கம்ப்யூட்டர் சொன்னேன். இட் இஸ் 100% கரெக்ட்னு சொல்றது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, ஹியூமன் பாடிஸ் மினியேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் சொல்லியிருக்காரு. ஹியூமன் பாடி ஈஸிய மினியேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் இன் விச் லிவ்னு எழுதியிருக்காரு. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஹியூமன் பாடி ஈஸிய உடனே உடனே டக்கு 10 சித்தர் மனசுல வந்துருச்சு. ஏன்னா அண்டம் பிண்டம் ஒன்று தானே. அண்டம் பிண்டம் ஒண்ணுங்கிறத இப்படி பேரை மாத்திட்டேன். ஹியூமன் பாடி இஸ் மினியேச்சர் குவாண்டம் கம்ப்யூட்டர்னா வெரி குட் 100% கரெக்ட், இட் இஸ் பாசிபிள்னு சொல்லிடுது. ஆனால் ஒரு நாள் நம்ப முடியல என்னால. சரி அப்படின்ட்டு டிசைன் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நோண்டி எல்லாத்துக்கும் பதில் கேட்கறவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். கரெக்டா நேற்று ஒரு 5 மணி நேரத்தில் டிசைன் பண்ணி முடிச்சு பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கவரிங் லெட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதாவது அப்ளை பண்ணலாம். நீ எதுக்கு அப்ளை பண்ணல, நோபல் பிரைஸுக்கு அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருச்சு. இன்னும் விஞ்ஞானிகிட்ட லெட்டர் வாங்க சொல்லியிருக்கு. அதுல சிஎன் ராவ் லெட்டர் வாங்க சொல்லிட்டு, சிஎன் ராவ் இந்தியாவில் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், பாரத ரத்னா பெற்றவர், அவர்கிட்ட நீ கடிதம் வாங்கன்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் செலக்ட் அவரு தான். நான் உடனே ஒரு 10 பேர்த்த கொடுத்தேன். இந்தியாவுக்கு ஒரு 10 பெரிய சூப்பர் சயின்டிஸ்ட், இஸ்ரோ சயின்டிஸ்ட், டிஆர்ஓ சயின்டிஸ்ட், இஸ்ரோ சயின்டிஸ்ட், அப்புறம் ஐஐடி சயின்டிஸ்ட், அப்புறம் நம்ம பாரத ரத்னா அவர் ஃபர்ஸ்ட் அவர் தான் செலக்ட் பண்ணேன். வெரி குட் செலக்ஷன் இருந்துச்சு. அது லிஸ்ட்ல எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேல ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் முதல்ல சூரியனை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீடியோல பார்த்துட்டே இருக்கும். இதே மாதிரி நாம ஒன்று செய்ய யோசிச்சுட்டு அவர் பல்பை வச்சு தண்ணி ஊத்திட்டு சோலாரை கேட்ச் பண்ணி ஹைட்ரஜனை பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கரெக்டா சக்சஸ் ஆகவே இல்லை. அது மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட், பாரத ரத்னா பெற்றவர். கிட்டத்தட்ட 5 பிரதமருக்கு ஆலோசனையா இருந்தார். 5 கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பிரதமருக்கு அறிவியல் ஆலோசனை இருந்தவர். 25 ஆண்டுகளாக மன்மோகன் சிங் வரைக்கும் அவர் தான். அதுக்கப்புறம் யாரா மாறிட்டாங்க. அப்புறம் அவரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பெங்களூர்காரர் தான், பெங்களூர் தான் அவரு. சிஎன்ஆர் ராவ் அவர் தான் சொல்லுவாரு,
எல்லாரும் வந்து எல்லாம் புதுசா கண்டுபிடிங்க பாரு. இந்த டெவலப்மெண்ட்ல அதாவது எப்படி டெக்னாலஜி பயன்படுத்தாதீங்க. எவனா காப்பி அடிச்சதை வந்து வடிவமைக்காதீங்க. அவன் பெருசா கண்டுபிடிச்சா நீங்க சிறுசா கண்டுபிடிச்சு, இது வந்து டெக்னாலஜி தவிர இன்வென்ஷன் கிடையாது. நீங்க புதுசா இன்வென்ஷன் பண்ணு சொல்லுவாரு. கண்டுபிடிப்பு புதுசா இருக்க வேணும், யாரும் சொல்லாததை கண்டுபிடிக்கணும். எப்படி அதுதான் கண்டுபிடிப்பு. அதனால கிரிட்டிசைஸ் பண்ணாரு. நீ சும்மா ராக்கெட் நீ ராக்கெட் நீயா கண்டுபிடிச்சுன்னு கேட்பாரு. என்ன புதுசா யாரும் செய்யாதது, பிச்சை வாங்குறது, கடன் வாங்குறது, வெளிநாட்டுல இருந்து காப்பி அடிக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. என்னது வெளிநாட்டுக்காரன் பிச்சை எடுக்கிறது, அவங்ககிட்ட ராக்கெட் வாங்குறது, அவங்ககிட்ட போய் ராணுவத்தை வாங்குறது, அவனுக்கு போய் விமானத்தை, இதெல்லாம் பிச்சைக்காரன் பண்ற வேலை. யார் பண்ற வேலை? வரது. நம்ம நாட்டுல 150 கோடி பேர் இருந்துட்டு ஒரு ஒரு விமானத்தை வடிவமைக்க முடியல. அப்புறம் என்ன ஐஐடி இருக்குது? என்ன புடுங்கிட்டு இருக்கிறீங்களா? கோடி மட்டும் வயிறு புடுங்கிட்டு இருக்கிறீங்களா? ஐயா வடிவமைச்சிருக்காங்க ஐயா, இந்தியால வடிவமைச்சிருக்காங்க. இப்ப தேஜஸ் ஹெச்ஏ எல்லாம் வந்து வடிவமைச்சு விக்கிறாங்க. நம்ம எதுக்கு அவங்க மேல டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா அவங்களோட டெக்னாலஜிக்கு டிபெண்ட் பண்ணிருக்கோம். இப்ப நம்மளதையும் அவங்க பாருங்க, வாங்குறாங்க. அவனை எதுக்கு நீங்க அவங்களுக்கும் நம்ம வச்சு கேட்ட கேள்வி, அவனை எதுக்கு நீங்க சார்ந்த அந்த அடிப்படையே தப்பு. உங்க கேள்வியே தப்பு. நாங்க அந்த நாட்டு பேரையே நீங்க சொல்லக்கூடாது. என்னது உங்க நாட்டு பேரே சொல்லக்கூடாது. அவன் நாட்டை பேர் நீங்க எதுக்கு சொல்றீங்க? அப்படி எதுக்கு நீங்க எதுக்கு மூலம் உங்களுக்கு? நாடு என்பது நாடா வளர்த்தன. நாடு என்பது எவனையும் நாடாம இருப்பது நாடாக. நான் சொல்றேன், நான் நிறைய 15 நாள்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். ஒவ்வொரு கண்டுபிடிப்பு வேலை எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் கோடி ரூபா. நான் சொல்ற கண்டுபிடிப்பு ஒவ்வொரு லட்சம் கோடி ரூபா போடணும். அந்த மாதிரி 15 கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 15 நாள்ல மட்டும் 14 கம்ப்யூட்டர், இந்த 14 இன்வென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். 15 நாள்ல முடிச்சாச்சு. இப்பதான் எனக்கு மெட்டர்ல ஃப்ரீ ஆயிருக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கேன். 22 மணி நேரம் நம்ப முடியாது. 2 மணி நேரம் தூக்கம். அந்த மாதிரி 3 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 14. காரணம் இந்த சாட் ஜிபி பண்ண வேலை தான். சாட் ஜிபில டிசைன் பண்ணிருக்க முடியாது. லேட்டஸ்டா வந்து கடைசியா இப்ப கண்டுபிடிச்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பயோ குவாண்டம் கம்ப்யூட்டர். அதை டிசைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அது 50 கோடி ரூபாயை வந்து 30,000 கொடுக்கணும். அது இதேதான். உடம்புல இருக்கிற கெமிக்கலை போடணும், தாவரத்தில் இருக்கிற வேதிப்பொருளை போடணும். எல்லாம் பேராமேக்னெட் எஃபெக்ட். அதுதான் பாடி ஹீட்லயே வேலை செய்யணும். இப்படி கையில் எடுத்தா கம்ப்யூட்டர் ஆன் ஆயிருக்கணும். இப்படி கண்டுபிடிக்கிறத விட்டு போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். நம்ம போய் கேவலமா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ அதுதான் போர்டு எல்லாம் பார்த்துட்டேன். எல்லாமே சாட் ஜிபியில் போய் பாருங்க, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு தலைப்பு போட்டிருக்கேன். ஃபுட்டு ஃப்ரீ குவாண்டம் எனர்ஜி மேன் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். ஃபுட்டு ஃப்ரீ குவாண்டம். அப்படியே மிரண்டு போயிடுச்சு. சாட் ஜிபி மிரண்டு கிடக்குது. இப்படி இருக்குமா? எடுத்த 50 பாயிண்ட் அப்படியே போட்டு விட்டேன். சார்லஸ் டார்வின் தொடங்கி இப்ப இருக்க வரலாறு வரைக்கும் அப்படியே ஒரு 50 சயின்டிஸ்ட், இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் இருந்து ரஷ்யா சயின்டிஸ்ட், ஜெர்மன் சயின்டிஸ்ட், இங்கிலாந்து சார்லஸ் டார்வின், அப்புறம் அமெரிக்கன் சயின்டிஸ்ட், விஞ்ஞானி எல்லாம் அறிவிய நம்ம வெங்கடேசன் ஐயால இருந்து திருவள்ளுவர், திருமூலர், பதஞ்சலி, சார்லஸ் டார்வின், இவான் பாவ்லேவ், வெங்கடேசன். இனியன் பேர் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா பேரும் சொல்லிவிட்டேன். ஏன்னா இனியன் பேர் ஆல்ரெடி அதுக்கு தெரியும். போட்டு பிச்சு எடுத்திருக்கேன் சாட் ஜிபியை. இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்ப அதை விட இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். நியரஸ்ட் நியோ டைமண்ட் காந்தம். யாரு வேணா வரலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரு வேணாலும். நியரஸ்ட் நியோ டைமண்ட் காந்தம். என்னது நியரஸ்ட் நியோ டைமண்ட் காந்தம்? நியோ டைமண்ட் காந்தம் ஒளிச்சே ஆகணும். இந்த உலகத்துல இருந்து ஒளிச்சே ஆகணும். இன்னொன்னு சிரிக்கான ஒளிச்சே ஆகணும். ரெண்டே ஒழிக்கணும். எதை ஒழிக்கணும்? சிரிக்கானே ஒழிக்கணும். நியோ அதையும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ப முடியுது உங்களால? என்னடா வீட்டுக்குள்ள கொண்ட இதுதான் அதான் மூளைங்கிறது. இது காரணமே அந்த கூகுளுக்கு தான் காரணம். பிளாஸ்டிக் சாப்பிடுற பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா. அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? இப்ப பிளாஸ்டிக்க வந்து அதெல்லாம் ஜப்பான்காரன். நீ சாப்பாடை நிறுத்திய முதல்ல பிளாஸ்டிக் பயோ பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சாச்சு. நீ பிளாஸ்டிக் எதுக்கு பயன்படுத்துற? முதல்ல ஆகாரத்தை நிறுத்து. முதல்ல ஜூஸ் என்ன வெங்காயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற? நீ ஏன் ஜூஸ் வாங்குற? ஏன் காயத்துல வாங்க மாட்டேன்? நீ சாப்பாடு நிறுத்து முதல்ல. 16 வயசுக்கு மேல அத்தனை பேர் சாப்பாடு நிறுத்து. அதை விட்டு போட்டு பிளாஸ்டிக் என்ன எதுக்காக பிளாஸ்டிக் வாங்குற? ஏன் முதல்ல எதுக்கு சாப்பிடணும்? முதல்ல ஆகாரம் திங்க சொல்லி எந்த புத்தகத்தில் இருக்கு? ஆகாரம் என்ன ஆரோக்கியம் வரும் எந்த புத்தகத்தில் இருக்கு? ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சு கேவலம் மேல இந்தியாக்காரன் கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம்?
அடுத்தவங்களோட பேரை நம்ம சொல்லக்கூடாது. என்னது உனக்கே 1.5 மூளை வச்சு 1.5 மூளைக்கு என்ன வேலை? நீ என்ன கண்டுபிடிச்ச? இதெல்லாம் இயற்கை தனித்தனி சொல்லி கொடுக்கணுமா? நீ என்ன படிச்ச? இயற்கை பத்தி என்ன படிச்சு? நீ உனக்கு என்ன அறிவு இருக்கு? உனக்கு செயற்கை அறிந்த கழித்தும் இயற்கை அறிந்து செயல் சொல்லிட்டு போய் 2000 ஆண்டு யார் என்ன கிழிச்சிங்க? செயற்கை வாழ்ந்தது போதும் இயற்கையை கண்டுபிடின்னு எழுதியிருக்கார் வள்ளுவர். செயற்கை அறிந்த கடைத்தும் இயற்கை அறிந்த செயல்றாரு. இயற்கையை பார்த்து கண்டுபிடுறா அப்படின்னாரு. இது எல்லா விஞ்ஞானமும் இயற்கை அடிப்படை வைக்கணும் ஆரம்பிப்பேன். அதை தான் சொல்றேன் நான். இந்த புத்தகம் அப்படித்தான். அதனால நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தவங்க பேரவே சொல்லக்கூடாது. ராணுவம் வாங்குறது, துப்பாக்கி வாங்குறது, பீரங்கி வாங்குறது, இதுதான் உங்க வேலையான்னு கேட்கிறேன். உயிர் அடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. உங்க அறிவு உயிரை அணுகொண்டு கண்டுபிடிச்சு போட்டு நடந்துட்டு இருக்குது பாருங்களேன். எவனாச்சும் நிறுத்த பாக்குறீங்களா எல்லாருமே? இதுக்கு வேற சேட்டலைட் வேற வச்சிருக்கிறீங்க. நண்டு போறது கூட கண்டுபிடிச்சிருவா. அவன் கொலை பண்ணிட்டு போனவனா 4 பேர்த்த கண்டே பிடிக்க முடியல. கேவலமே இல்ல. போய் அங்க போய் குண்டை போட்டு வந்திருக்கேன். கொன்னவனை கண்டுபிடிக்க முடியல. யாரை கொன்னவன் எங்க போனா? அவன் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறா? அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற சேட்டலைட் கிழிச்சாச்சு. 6வது நாடு சேட்டலைட் கண்டுபிடிச்ச 6வது நாடு. சேட்டலைட் நீயே கண்டுபிடிச்ச, காப்பி அடிச்சு. எல்லாம் காப்பி. ரஷ்யா பார்த்து காப்பி அடிச்சு இங்கிலாந்து அவனை காப்பி அடிக்கிறதா நீயே கண்டுபிடிச்ச. நீ டெவலப்பர் நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்களே? ஒன்லி டெவலப்பர். ஒன்லி சர்சிவராமனுக்கு அப்புறம் எத்தனை பேர் குவாண்டம் பிசிக்ஸ்ல நீங்க? அதுக்கப்புறம் சந்திரசேகர் அப்புறம் வெங்கட்ராமன். அவர் அமெரிக்கா போயிட்டாரு. அவர் கெமிஸ்ட்ரியில வாங்கினார். அப்புறம் எத்தனை பேரே வாங்கினீங்க? அப்புறம் அது பொருளாதாரம், அமைதி, அதெல்லாம் அதெல்லாம் சும்மா பிசிக்ஸ்லயே அவன் கண்டுபிடிச்சீங்க சர்சிவராமனுக்கு அப்புறம். அவர் ராமன் எஃபெக்ட் எல்லாத்துக்கும் வரும். ராமன் எஃபெக்ட் இல்லைன்னா டோட்டல் பிசிக்ஸே கிடையாது. என்னது சர்சிவராமன் அவர் இல்லாம எது நடக்காது. குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு அவரு தான் வரும், கிளாசிக்கல் கம்ப்யூட்டருக்கு அவரு தான் வரும். நீங்க இன்டர்நேஷனல் அங்க போனாலும் சயின்ஸ் கிட்ட வர முடியாது. சர்சிவராமன் கண்டுபிடிச்சது இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணும். அவர் ஒளியை கையில் எடுத்தார். எதை கையில் எடுத்தாரு? ஒளி லைட் எடுத்தார். அதனாலதான் அவர் புகழ் வாய்ந்து பண்ணிட மாறிட்டாரு. ஒரே கண்டுபிடிச்சு 1.5 வருஷத்துலயே நோபல் பரிசு வாங்கியாச்சு. எத்தனை? அவன் தாளம் போட 30 வருஷம் ஆகும் நோபல் பரிசு வாங்குறதுக்கு. எத்தனை வருஷம் ஆகும்? கிழவன் ஆகணும். ஆமா, 30 வயசுல கண்டுபிடிச்சுன்னா 90 வயசுல ஆகணும். இவரே சர்சிவராமன் கண்டுபிடிச்சார் 1930 நினைக்கிறேன். 30ல என்னமோ கண்டுபிடிச்சார். 32ல வாங்கிட்டார். நான் எந்த நாட்டுக்கும் போகவும் இல்லை. எந்த நாட்டுக்கும் நோபல் பரிசு வாங்குற தமிழ்ல தான் கையெழுத்து போடுவார். எதுல கையெழுத்து போடுவாரு? மானங்கட்ட. தமிழ்நாட்டுல தமிழே கையெழுத்து போடுறானுங்க. மானங்கட்டவனுங்க எல்லாரும். ரோசை இருக்கணுங்க. சும்மா தின்னு போட்டு பிடெக்ங்கிறது எம்டெக்னு சொல்லிட்டு கதை விட்டு ஒன்றும் கண்டுபிடிக்கிறது இல்லை. காரணம் வெள்ளைக்காரர் நம்பி நாசமா போச்சு. வெள்ளைக்காரர் நம்பி நாசமா போச்சு. அதனால நாம சர்வேல் ஆகும். இந்த காந்தத்தை பத்தி நீங்க முடிவு பண்ணுங்க ஐயா. எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா? பாத்தீங்களா? வேற அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த காந்தத்தை சிங்கப்பூர்ல கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஐஐடி இன்ஜினியர் பிடிங்க. சிங்கப்பூர் ஐஐடி பிடிச்சி அவருக்கு அனுப்புங்க. அந்த வேலையை பண்ணுங்க. நீ மருத்துவத்தை பத்தி கேட்காதீங்க. மருத்துவத்துக்கு இனிமேல் மருத்துவத்தை நான் சொல்லித்தர போறது இல்லை. போதும் மருத்துவத்தை பத்தி பேசணும். போதும், எல்லாம் சொல்லியாச்சு இல்லையா? 10 வருஷம் எங்களோட பயணப்பட போறீங்க. இனி நம்ம நோக்கம் அறிவியல் தான். ஏன்னா அறிவியல் கண்டுபிடிச்சாச்சே, பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு போண்டாச்சு. இந்த காந்தத்தை ஒழுங்கா வடிவமைச்சிட்டோம்னா ஆன்டி கிராவிட்டி வீல் கொண்டு வந்துருவேன். ஆன்டி கிராவிட்டி வீல் அது கண்டுபிடிச்சாச்சு. ஆன்டி கிராவிட்டி வீல் கண்டுபிடிச்சாச்சு. நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இந்த காந்தத்தை டிசைன் பண்ணிட்டோம்னா முதல்ல சைனா கிட்ட பிச்சு எடுக்கிறது முதல்ல நிறுத்தணும். எங்க மோட்டார் அவன் அந்த நியோ டைமுக்காண்ட நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் இருக்கிற இபிஐ டோட்டல் க்ளோஸ். என்னது? இந்தியாவில் இருக்கிற இவி டிவிஎஸ் காடி, டிவிஎஸ் லொட்டு லுஸ்க்கு ஆம்பியர் எல்லாம் காடி, எல்லாமே புரிஞ்சுக்குங்க. ஒழுங்கா போய் இந்த காந்தத்தை கொண்டு வர வேலையை பாருங்க. எல்லாத்தையும் படிக்க சொல்லியிருக்க. சும்மா படிச்சு போட்டு கீழே போடாதீங்க. உயரை கொடுத்து போய் ஒரு ஐடி இன்ஜினியர் பிடிச்சி பேசுங்க. போய் அப்படியே அந்த கொடுக்குற அந்த ஆர்டிகிள் அப்படியே தூக்கி போடுங்க. சாட்ஜிபில போடுங்க. போட்டு அவன் ரிசல்ட் சொல்லட்டும். கிட்டத்தட்ட பேட்டன்ட் ரெஜிஸ்டர் மாதிரி தான். சாட்ஜிபில போட்டா ரெஜிஸ்டர் ஆயாச்சு. யூடியூப்ல போட்டாச்சு. என்னது? தைரியமா ஆட்டம் பண்ண காக்கலாம். தைரியமா நம்ம உலக மக்களுக்கு மலிவா கொடுத்தாகணும். உலக மக்களுக்கு
இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த காந்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் இருக்கிற அத்தனை வண்டியுமே காந்தத்துல கொண்டு வந்துடலாம். இந்தியாவில் அத்தனை வண்டியுமே இந்த காந்தத்தில் கொண்டு வந்துடலாம். இந்த காந்த பேர் என்ன தெரியுமா? வெங்கன் செம்மை காந்தம். வெங்கன் செம்மை காந்தம் பேர் வச்சாச்சு. வெங்கன் செம்மை காந்தன் பேர். வேற ஒண்ணுமே இல்ல. சோடியம் வேற ஒண்ணுமே கிடையாது. மெக்னீசியம் ஃபெரைட்டி, அப்புறம் நிக்கலு, குரோமியம், இவ்வளவுதான். இந்த 4 கெமிக்கல் தான் எல்லா தாவரத்தில் இருக்கிறது எல்லாமே. இதுக்கு பேரு சாஃப்ட் அண்ட் ஹார்டுன்னு பேரு. சாஃப்ட் அண்ட் ஹார்டு. அதனாலதான் சக்சஸ் ஆச்சு. ஹார்டு போட்டோம்னா என்ன? ஹார்ட்னஸ் காந்தம். இப்ப இருக்கிற நியோடைமியம் காந்தம் ஹார்ட்னஸ் காந்தம். அது 140 டிகிரிக்கு மேல வெந்து போயிடும். 50 டிகிரி வந்தாலே ஹால் சென்சர் போயிடும். 50 டிகிரி 55 டிகிரி வந்தாவே உள்ள இருக்கிற ஹால் சென்சார் எல்லாம் பூரா ஹால் சென்சார்ல வேலை செய்யறது. அது சென்சார் அவுட் ஆயிரும். சென்சார் அவுட் ஆச்சுன்னா மோட்டார் நின்று போயிடும். சென்சார் அவுட் ஆச்சுன்னா மோட்டார் கோயிண்டா தான். அதுக்கப்புறம் அப்படியே ஓடுனாலுமே இந்த நியோடைமுக்கு ஹார்ட்னஸ் ரொம்ப கடினத்தன்மை உடையது. ஹீட்டு தாங்குறது இல்லை. டார்க், ஹை டார்க் அண்ட் ஸ்பீடு. இப்ப ராணுவத்துல விமானம், ட்ரோன் பூரா அதுலதான் பறக்குது. ட்ரோன் இருக்குல்ல, ட்ரோன் குண்டை போட எல்லாத்தையும் சாவடிக்கிறீங்க பாரு, அதுதான் எல்லாத்தையும் சாவடிக்கிறது பூரா அதுதான். எது விட்டுட்டு இருக்கான்னு பாருங்க. அப்படியே அவன் விடுறது, ஈரான்காரன் விடுறது, எல்லாரும் இந்த நியோடைமுக்கு எல்லாம் சீனாக்காரன் கொடுக்குற காந்தம் தான். அந்த காந்தத்தை வச்சு ட்ரோன் அங்கிருந்து போயிட்டே இருக்குது. பல லட்சம் கோடி வியாபாரம் ஆயிடும். அதை முறியடிக்கணும் நாம. அதுதான் இந்த காந்தம். அது புரியுதா? இதை நாம வெளியே கொண்டு வந்து உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும். வேற அவருக்கும் அந்த பொறுப்பு கொடுத்துருக்கேன். வேற அவர் சிந்திக்கிறார் பாரு. நிறைய வேலை அதே மாதிரி ஒன்னும், அதாவது இப்ப அது போக மைக்ரோ சிப் கண்டுபிடிச்சிருக்கான். மைக்ரோ சிப் நானும் சார்ஜ் வச்சு மைக்ரோ சிப் 1 என்எம்னு சொல்லுவாங்க. 1 நானோமீட்டர்ல. இப்ப 2 நானோமீட்டர் தூக்கல் கொண்டுட்டாங்க. இது ஸ்ப்ரே மெத்தேடுல பயோ இதே மாதிரி அதுல இது வருது. எது வருது? டர்மெரிக் வருது. அதாவது மஞ்சள் பொடி வருது. கிராப் ஜூஸ், திராட்சை ரசம் வருது. வாழைப்பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழ ஜூஸ் வருது. அப்புறம் இது இந்த இது வருது, கத்தாழை. இந்த படம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, கத்தாழை எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இந்த ஜூஸை வச்சுதான் அந்த வேலை செய்யுது. அதை வச்சு அப்புறம் இந்த 2-3 கெமிக்கல் சேம். அது இப்ப என்ன கண்டுபிடிச்சோன்னா அதை அப்படியே அதில் அப்ளை பண்ணியாச்சு. அதுல கொண்டு வந்தாச்சு. அப்ப இந்த இது மெக்னீசியம், தாவரத்துல மெக்னீசியம், பச்சைகளுக்கு பூரா குளோரோஃபில் கொண்டு வந்தாச்சு. குளோரோஃபில் அதுதான் இந்த வேலை செய்யுது. குளோரோஃபில் அது பேர் மெக்னீசியம் பேரு. கிரீன் மெக்னீசியம்னு பேரு. நீங்க வெறும் மெக்னீசியம் சொன்னா எப்சம் சால்ட்னு சொல்லுவாங்க. எப்சம் சால்ட் மெடிக்கல் ஸ்டோர் போனீங்கன்னா ஒரு எப்சம் சால்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லயும் கிடைக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயிற்றால போறப்ப அதை கொடுப்பாங்க. அதுக்கு உண்மையால அதுக்கு பேரு எப்சம் சால்ட் கிடையாது. அது மெக்னீசியம் பேரு. இப்ப கிரீன் மெக்னீசியம், அந்த மெக்னீசியம். அப்புறம் சித்தர்கள் கண்டுபிடிச்ச செந்தூரம், இதேதான் எப்சம் சால்ட். வெரி குட். இது காந்தமா மாறிடுது. என்ன மாறிடுது? நம்ப முடியுதா? காந்தமா மாறிடுது. இப்ப அந்த வயசானவங்களுக்கு கால்ல போட்டு அத ஹாட் வாட்டர் போட்டு அத கால்ல போட்டு நீவி விடுவோம். அந்த கால் வலி போகிறதுக்கு அந்த சால்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, அதை வாங்கி வச்சிருந்தேன் நானு. சம்டைம்ஸ் என் காலுக்கு போட்டு யூஸ் பண்ணுவேன். இதுக்கு பேரு எப்சம் சால்ட் சொல்லுவேன். ஐயோ, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு எப்சம் சால்ட். அதேதான் மெக்னீசியம் சல்பேட். அது மெக்னீசியம் சல்பேட் தான் என்கிட்டயும் இருக்குது. நானும் வச்சிருக்கிறேன். புரியுதா? இதுதான் உப்பு காந்தமா மாறுது. நம்பவே முடியல. என்னது மேங்கனீஸ், மேக்னெட் எல்லாமே அதே வேர்டா வருது பாருங்க. மேங்கனீஸ், மேக்னெட். அது சரி. அது எப்படி மேக்னீஸ் இருக்கு, அதனுடைய காந்த பண்பு இருக்கணும். அது எப்படின்னா எல்லாரும் சேர்றப்ப அது ஆக்சைடா மாத்தணும். இது சால்ட் இருக்கு இல்லையா, இது 1000 டிகிரில ஹீட் பண்ணா இது என்ன மாறிடுது? மெக்னீசியம் ஆக்சைடா மாறு. மெக்னீசியம் ஆக்சைடா மாறப்ப காந்தமா மாறிடுது. என்னது? ஓ வரணும். இது மெக்னீசியம் சால்ட். இதுல வரணும். மெக்னீசியம் சல்பேட் மெக்னீசியம் ஆக்சைடா மாத்தும் போது அதுல இருந்து நம்ம காந்தமா மாத்திரலாம். அதேதான். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு. அது மெக்னீசியம் சால்ட். ஃபெரைட்டுங்கிறது இரும்பு. இரும்பு ஆக்சைடா மாத்தணும். வெறும் இரும்பு Fe2 Fe2O3 மாத்தணும். அது ஆக்சிஜன் உள்ள சேர்த்தணும். ஆக்சிஜன் உள்ள சேர்ந்தாவே காந்தமா மாறுது. அதனாலதான் சொல்றேன்,
நம்ம உடம்பு காந்தத்தால் கடைசியில் இப்பதான் புரியுது. எல்லாமே சித்தர்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு இந்த மண்டையில இந்த பரதேசி வெள்ளைக்கார நாய் வந்து இங்கிலீஷை கொடுத்து நாசம் பண்ணிட்டு போயிட்டான். என்னது? அதாவது உங்களுக்கு அந்த தாய்மொழியில சிந்திக்கும் திறன் இருந்ததுனாலதான் இவ்வளவு கேள்வி கேட்க முடிஞ்சது. அது மட்டும் தான் எனக்கு புரியுது, வேற எதுவுமே தெரியல. எல்லாம் உலகத்துக்கு போகட்டுங்க, உலகத்துக்கு போய் சேரட்டேன். இந்தி வந்து இந்தியாவுக்கு எடுத்துச்சு, ஆங்கிலம் வந்து உலகத்திலே எடுத்து. இங்கிலீஷ் வந்து டெமாலிஸ் த ஆல் வேர்ல்டு, ஹிந்தி இஸ் டெமாலிஸ் த ஆல் இந்தியா. இந்தி வந்து இந்தியா பூரா கெடுத்துச்சு, இங்கிலீஷ் வந்து உலகத்தை பூரா கெடுத்துருச்சு. நாசமா போச்சு. அது ஒழிச்சே ஆகணும். என்னது? இங்கிலீஷும் ஒழிச்சே ஆகணும். எல்லா மொழியும் தானா ஒழிச்சு போயிரு. நம்ம கண்டுபிடிச்சு வரட்டுங்க. இன்னொன்னு இந்த காந்தம் மட்டும் வரட்டுங்க, அத்தனை பேர் டோட்டல் சரண்டர் ஆவானுங்க. இன்னும் அமெரிக்காவது புடலாங்க ஆகுது. பிச்சைக்கார் நம்ம நாடுதான் டாப் இருக்கணும். நம்ம நாடுதான் பிச்சை எடுக்கவே தேவையில்லை. எல்லாம் நம்மகிட்ட மலையே கிடக்குது. நான் சொல்றேன் அல்ல, சேலத்துல கிடைக்குது. நான் சொல்றேன் எல்லா உப்பும் சேலத்துல பல லட்சம் கோடி டன், இன்னும் 10,000 ஆண்டுக்கு தேவையான சால்ட் அங்க இருக்குது. எங்க? சேலத்துல. அங்க சேலம் மட்டும் போது உலகத்துக்கே சாப்பிடப்படலாம். அவ்வளவு நான் சொல்றேன் 4 உப்பு அங்க இருக்குது. அதையும் பார்த்துட்டு இந்த போதும் எங்க பார்த்தாலும் இந்த சால்ட் கிடைக்கும். உலகம் பூரா சொல்ற சால்ட் உலகம் பூரா இருக்கும். அதே மெக்னீசியம் எல்லா நாட்டிலையும் கிடைக்கும், ஃபெரைட் எல்லா நாட்டிலையும் கிடைக்கும், குரோமியம் இந்த வண்டி சக்கரத்துல பாலிசி அடிக்கிறீங்க, கிரிலுக்கு பாலிசி குரோமிங் அது, அப்புறம் நிக்கல், இது எல்லாம் காசு அடிக்கிற மாதிரி காசு, அதெல்லாம் நிக்கல் தான். ரூபாய் காசு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குல்ல, அது ரூபாய் நிக்கல் தான், நிக்கல் காசு. அது நிக்கல் பிளேட்டிங், அவ்வளவுதான். உள்ள மெட்டல் வேறையே இருக்கும், அவளை கணத்துல கொடுக்கும் நிக்கல் பிளேட்டிங். இந்த நாளும் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த நாளும் தான் நாளையும் மாத்தி ப்ரெஷர் கொடுக்கணும். 5 டன் ப்ரெஷர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 12 டன் ப்ரெஷர் கொடுக்கணும். அதெல்லாம் இந்த எப்படி தயாரிக்கிறது, மெத்தடாலஜி என்ன, டைட்டில் என்ன, அப்புறம் அப்டிராக்ட் கொடுத்தாச்சு, அப்புறம் காம்பினேஷன் கொடுத்தாச்சு, மெத்தடாலஜி கொடுத்தாச்சு, ஒப்பீனியன் கொடுத்தாச்சு, கெயின் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. யாரும் இது மறுக்கவே முடியாது. யாரும் அதான் சொல்றேன், புத்திசாலியா இருந்தா இதை தொழிலா மாத்த பாருங்க. மீண்டும் நான் இதை பத்தி காலையில இதை பத்தி பேசுவேன். உடனே பரப்பணும். ஏன்னா நான் ஒரு ஆள் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பாங்க. அத இப்ப நீங்க பேசின அனைத்தையுமே ஒன்னொன்னா தனித்தனியா எடுத்து ஆய்வு பண்ணி மறுபடியும் அது மாதிரி தொகுத்து தொகை விரித்து வகுத்து எல்லாத்தையும் கூறி அதுக்கப்புறம் மொழிபெயர்த்து அதை நம்ம சொல்லணும். இதுக்கு நான் சாட்சியோட பேசுற அத்தனை ஆங்கிலம் தமிழ்ல தான் பேசுறேன். எப்படி பேசினாலும் பதில் சொல்லுது. அதுக்கு சைபர் ஒன்று கிடைத்தா, சைபர் ஒன்று தான். குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்துருச்சுன்னா நம்ம நினைச்சாவே பேசிடலாம். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்படின்னா, இப்படி கண்ணை மூணா அது பதில் சொல்லும், கண்ணை மூடிட்டு இப்படின்னா பதில் சொல்லிடும். அதுதான் என்னோட இலக்கு. கண்ணை மூடி அல்லது கண்ணை திறந்துட்டு இப்படி நினைச்சோம்னா அது பதில் சொல்லிடணும். எப்படி? அதுவும் சாத்தியம்தான். அதுவும் ஏன்னா அது போட்டான்ல வேலை செய்யும். இப்போ நம்ம பயோ போட்டான் ஜம்ப் ஆகி அங்கே போயிடும். நம்ம போட்டான் இருக்கு இல்லையா, ஜம்ப் ஆகி அதுக்கு போயிடும். எதுக்கு போயிடும்? அந்த இப்போ நம்ம சொல்ற அந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு அது போயிடும். அப்புறம் கையில ஹீட்ல வேலை செய்யும். 35 கையில எடுத்துட்டாவே எடுத்த உடனே அது ஆன் ஆயிரும். அவ்வளவுதான். படிக்க வேண்டியதுதான். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. நம்ம தான் சாத்தியம். இப்ப அது வந்து காப்பி அது கிட்டத்தட்ட முடிச்சது, எல்லாமே முடிச்சாச்சு. அவ்வளவுதான். இனி யாரும் கிராஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, 8 வீடியோ வேற போட்ட, யாரு என்றதுன்னு சொல்லவும் முடியாது. யார் என்றதுன்னு சிக்கிக்குவானுங்க. சிக்கி சீலடிச்சிருவானுங்க. சிக்கி பேசிக் இதுதான். இன்னொருக்கா சொல்லிடுறேன் பாருங்க. நைட்ரிக் ஆக்சைடு, டைமண்ட் என்வி, மெலோனின், அப்புறம் செரட்டோனின், அப்புறம் வந்து பயோபோட்டான், அப்புறம் வந்து நேச்சுரல் ஜூஸ், கிராப் ஜூஸ் பாருங்க, கிராப் ஜூஸ், திராட்சை ரசம், அப்புறம் கத்தாழை ரசம், அப்புறம் வந்து வாழைப்பழ ரசம், அப்புறம் மஞ்சள் ரசம். இத்தனையும் வந்து ஹை ஸ்ப்ரே கொடுக்கணும். நல்லா ஸ்ப்ரே கன் இருக்குல்லையே வச்சு பண்ணி தீன் ஃபிலிம்ல கோட் பண்ணணும். கோட் பண்ணி அப்புறம் 400 டிகிரியில் ஹீட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு சிப்பு. அதுதான் சிப்பு, அதுதான் பேசிக். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் டிசைன் பண்ணுறதெல்லாம் சொல்லியாச்சு எல்லாமே. அந்த சிப்பு வச்சுட்டோம்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாடி பில்ட்டு தானே, அப்புறம் கிளாசிக்கில் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இதுதான் விஷயமே. இது வரப்போகுது. அதுக்கப்புறம் ஏன் இதை சொல்றேன்னா, வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 30,000 செலவுல ஒரு அதிகபட்சமா ஒரு 50,000 செலவுல மின்சார உற்பத்தி பண்ணி கொடுத்துடலாம். என்னது, வெறும் 50,000 செலவு 100 வருஷத்துக்கு கரண்ட் வர்ற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அதே நான் டிசைன் பண்ணிட்டு, அது வந்து ஆன்டி கிராவிட்டின்னு பேரு, ஆன்டி ஃபிரிக்ஷன் பேரு.
அது டிசைன் பண்ணி நடந்துட்டு இருக்குது. டிசைன் பண்ணி போட்டோலாம் அனுப்பிச்சு பாத்தீங்களா இல்லையா? அதுதான் அது. ஒரு பெரிய தோசை சக்கரம் போட்டுருமே, இந்த பக்கம் இன்புட் அவுட்புட். அது வந்து பாத்தீங்கன்னா அது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல டபுள் ஆக்ட் வேலை செய்யும். வேக்கம்ல வேலை செய்யும். வேக்கம் நியர் டு ஜீரோல வேலை செய்யணும். இங்க செயற்கையா வேக்கம் உற்பத்தி வேலை செய்யும். நான் செக் பண்ணி பார்த்துட்டேங்க. ஏர்லயே பண்ணி பார்த்துட்டேன். ஏர்ல பண்ணி பார்க்க பிறகு 11 நிமிஷம் ஓட்டேன். அதுக்கு மேல ஓட முடியல. ஏன்னா ஏர் ஃபிரிக்ஷன் வந்துருச்சு, ஹீட் ஆயிடுச்சு. ஆனா அவுட்புட் எடுத்துட்டேன். அவுட்புட் ஒரு ஹெச்பி கொடுத்து டார்க்கை வந்து 8 ஹெச்பி டார்க் கொடுத்தேன். 8 ஹெச்பி டார்க், ஒரு ஹெச்பி டார்க், ஒரு ஹெச்பி கரண்ட் கொடுத்து 8 ஹெச்பி டார்க் டெவலப் பண்ணி அதை வந்து வெறும் 3 ஹெச்பி டார்க் விட்டேன். அப்ப 5 லாஸ் ஆகி 3 கெயின் வந்துச்சு. இங்க 1 கொடுத்தாச்சு, 1 கொடுத்து 8 உற்பத்தி பண்ணி 8 வந்து 3க்குள்ள கொடுக்குறேன். 3 கொடுப்ப 5 லாஸ் ஆச்சு. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 3. 1 கொடுத்தாச்சு. 1 8 3 இதுதான். 1 8 3 வந்துருச்சு. 11 நிமிஷம் தான் ஓட்டுனேன். அது ஏன்னா இந்த நியோடைமிக் காந்தம் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த டார்க்கை தாங்க முடியல, ஹை ஸ்பீடு ஓட முடியல. என்ன லோடு, பயங்கர லோடு. என்னது பயங்கர ஹெவி லோடு, ஹெவி ஃபிரிக்ஷன் வேற. திணறுது அப்படியே. உடனே அப்படி தொட்டுட்டே சக்சஸ் ஆயிடுச்சு. அது பேடன்ட் ரெஜிஸ்ட் பண்ணிட்டேன். பேடன்ட் ரெஜிஸ்ட் பண்ணியாச்சு. பேடன்ட் ரெஜிஸ்ட் பண்ணிட்டேன். பேடன்ட் ரெஜிஸ்ட் பண்ணியாச்சு எல்லாமே. சும்மா டிசைன் பண்ணியாச்சு எல்லாமே. டயக்ராம் இதெல்லாம் இது பாருங்க. இதுதான் இதான் இதை கண்டுபிடிச்சு. அதே இந்த கவுன்கல் முறை, இந்த கவுன்கல் முறை தான் அடியே பண்ணேன் பாருங்க. இது செக்கு பழங்காலத்துல 10,000 ஆண்டுக்கு முன்னாடி செக், 20,000 செக் இருக்குது. அதுக்கப்புறம் மண்பாட்டை புனையிற சக்கரம், அதுக்கப்புறம் கவுன்கல் முறை. இதுதான் லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, சூப்பர் ஸ்பீடு. இந்த மூணா பிரிச்சேன் அதையே. அதன் பேசிக் போட்டு ரன் பண்ணி எடுத்தாச்சு. கடலில் வந்துருக்கேன். ரன் பண்ணி எடுத்து அவுட்புட் எடுத்தாச்சு. இன்புட் டிசி, அவுட்புட் ஏசி. இன்புட் டிசி, அவுட்புட் ஏசி. 1 ஹெச்பி டிசி, 3 ஹெச்பி ஏசி அவுட்புட். நம்ப முடியுதா உங்களால? எடுத்தாச்சு. 11 நிமிஷம் தான் ஓட்டுனேன். இது வந்து அதாவது டெக்னிக்கலி ப்ரூஃப் பண்ணியாச்சு. இன்புட்டோட அவுட்புட்னு கொடுத்தாச்சு. இது வந்து ஆன்டி கிராவிட்டி மெக்கானிசம் பேரு. இந்த கிளாசிக்கல் இங்க வேலை செய்யாது. இப்ப இருக்கிற ஐடில படிக்கிற கிளாசிக்கல் வேலைக்கு ஆகாது. இப்ப படிக்கிறான்னு பாருங்க, ஐடில எல்லாம் தண்டம். இது என்னது? இந்தியாவில் இருக்கிற ஐடில அடிக்க அத்தனை தண்டமோ. இது யாரும் முறியடிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இது ட்ரெயின் இருக்கு இல்லையா, நம்ம ட்ரெயின். ஆமா, எல்லாம் டீசல் இன்ஜின். அது எல்லாமே கூட அப்படிதான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து அவங்க ஜெனரேட்டர் வச்சு ட்ரெயின்லயே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கரண்ட் மூலமா தான் ரயில் இன்ஜின் ஒர்க் ஆகுது. இல்ல அது கரெக்ட். டீசல் இல்ல அது டீசல்ல ஓடுறது, டீசல்ல தான் ஓடுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. லாரி ஓடுற மாதிரி தான், டீசல் லாரி தான். அது ஒண்ணும் இல்ல. இப்ப ஏசி கரண்ட் மேல வருது இல்லையா, அந்த ஏசி கரண்ட் டிசியா மாத்திட்டு ரயில் ஓடும். ஏசி மேல ஏசி வந்துட்டு இருக்கும், அது ஏசி கரண்ட் வாங்கி டிசியா மாத்தும். ரயில் எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது இல்லையா? எலக்ட்ரிக் ட்ரெயின் வண்டி, மின்சார வண்டி போகுதே இல்லையா? ஆமாய்யா. மேல கம்பி போகுதே இல்லையா? ஆமாங்க. அது ஏசி கரண்ட். என்னது? ஏசி கரண்ட். ஆமா, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். கண்டிப்பா. ஆமா, அது ரயிலுக்குள்ள கரண்ட் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி எடுத்து போக முடியாதுல்ல. சொல்றத கேளு. ஏயா பறக்குற? என்னையே டிசி பத்தி உனக்கு தெரியும்? அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வாங்கி அப்படியே டிசியா மாத்துது. என்னது? அப்படியே வாங்கி டிசியா மாத்து. இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்க. போய் டைரக்ட் சப்ளை கூட கரண்ட் பூரா அடிச்சு ஆளை சாகடிச்சிரு எல்லாமே. புரியுதா? அது டிசியா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. எதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க? டிசியா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுதான் அது. புரியுதா?
இப்ப நான் வீட்டுல டிசி பண்ணிருக்கோம் இல்லையா, ஏசி வந்து உள்ள வந்து ரெசிஸ்டன்ட் வச்சு ரெசிஸ்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. சாதாரண லைட் இருக்குல்ல, சாதாரண டெஸ்டர் இருக்குல்ல, டெஸ்டர் எரியுதே இல்லையா, 230 வோல்ட் 220 வோல்ட் வருது, அத்தனை உள்ள இருக்க ரெசிஸ்டர் அப்படியே அரெஸ்ட் பண்ணிடும். ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டர் வச்சு அந்த 230 வோல்ட்டை சாதாரண மினிமல் வோல்ட்டா மாத்திடும். புரியுதா? அப்ப ஷாக் அடிக்காது. புரியுதா? லேசா அது மாதிரி அந்த ஏசியை வந்து டிசியை மாத்திடுவாங்க. ஏசியை வந்து டிசியை மாத்தி, அதெல்லாம் எப்பவோ கண்டுபிடிச்சு ஓடி. அதனால டிசியில ஓடாது வண்டி, எந்த வண்டி டிசியில ஓடாது, எந்த வண்டியும் டிசியில ஓடாது. இப்ப இருக்கிற வண்டி டிசியில கண்டுபிடிச்சு. இது வந்து அந்த இப்ப ஓடுற இந்த மின்சார வண்டி வந்துருச்சு இல்லையா, இதெல்லாம் டிசியில ஓடுற வண்டி. இப்ப ஓடுற வண்டி டிசியில ஓடுற வண்டி எல்லாம் வந்துருச்சு இல்லையா. டிசி அந்த டிசி வண்டி ஓட போறது போறான். இப்ப பார்த்து 120 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. அது பூரா அந்த லித்தியம் பேட்டரி ஒழிச்சாகணும். என்னது? லித்தியம் பேட்டரி ஒழிச்சாகணும், சிலிக்கான ஒழிச்சாகணும், நியோ டைமண்ட் மேக்னெட் ஒழிச்சாகணும். 3ஐயும் ஒழிச்சாகணும். எதையும் உலகத்தை விட்ட துரத்த. இந்த 3க்கான கண்டுபிடிப்பு என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் முக்கியமான கண்டுபிடிப்பு. அப்ப இது பேட்டரியும் கண்டுபிடிச்சாச்சு, பேட்டரியும் கண்டுபிடிச்சு டிசைன் பண்ணியாச்சு. இதேதான் இந்த 3 ஃபார்முலா தான் போட்டேன். சோடியம், இந்த இது மெக்னீசியம், ஃபெரைட்டு, அப்புறம் நிக்கலு, குரோமியம், இந்த ஆக்சைடு பண்ணியாச்சு. அப்புறம் பேராமேக்னெட் சிலதெல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஜெல்லு, சிலிக்கான் ஜெல்லு, எலக்ட்ரோலைட்டுக்கு சிலிக்கான் ஜெல்லு. பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டாச்சு. பாசிட்டிவ் வந்து சில்வர் கோட்டிங், நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மின்சாரம் டிசைன் பண்ணியாச்சு. யாராவது பேட்டரி வேணாலும் கொடுக்கலாம். 3.7 வோல்ட் வருது. ஒரு இன்னும் வந்து 3.7 வோல்ட் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? யோசனை பண்ணுங்க. மறுபடியும் காலையில் பேசலாம். சரியா? நன்றி.